நான் என்னுடைய வாழ்க்கையில இதை நிறைய அனுபவித்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் சரி செய்ய வேண்டியது நம்முடைய வழிகளை தான். நம்ம தவறு பண்ணி அதனால தலைகுனிவு வந்துடக்கூடாது. சில நேரத்தில் நம்முடைய தலைகுனிவுக்கு நம்ம தான் காரணமா மாறிடுவோம். இல்ல, தலை நிமிர்ந்து வாழணுன்றதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொருத்தருக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிற வாழ்க்கையை ஆண்டவருடைய பிள்ளைகள் வெறுக்கணும். அவங்க நம்மளை கொஸ்டின் பண்றது மாதிரி, அவங்க நம்மளை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு நாளும் நீங்க நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். இன்னொருத்தர் சிலருக்கு அது விளையாட்டா இருக்கும். என்ன அவன் பேசினா என்ன அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, அதை நம்ம அசிங்கமா நினைக்கணும். இன்னொருத்தருக்கு முன்னாடி நம்ம பேச்சுக்கு ஆளாயிடக்கூடாது. இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அவனுக்கு முன்னாடி நம்ம வெட்கப்பட்டு நிற்போம், அவமானப்படுத்துவாங்க, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. சோ இன்னொருத்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா உங்களையே அறியாம நீங்க நிமிர்ந்து நின்றுவீங்களோ, அதனால உங்க வாசனையை கெடுத்துடலாம் அப்படின்னு உங்க வேலை ஸ்தலத்திலேயோ, உங்களை சுற்றி இருக்கிற இடத்திலேயோ, உங்களுடைய திருச்சபையிலேயோ உங்களுடைய பேரை கெடுக்க நினைத்தால் நீங்க கலங்கவே வேண்டாம், நீங்க பயப்படவே வேண்டாம். வேத